செமிகண்டக்டர் ஸ்டாக் பத்தி வீடியோ போட்ட உடனே அதுல எந்த ஸ்டாக் பெஸ்ட்டா இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அத நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அதுல வந்து இந்த கெய்னஸ் டெக்னாலஜிய பார்க்கும்பொழுது பயங்கரமா ஷேர் பிரைஸ் வந்து இப்போ இந்த 52 வார லோவஸ்ட் பிரைஸ்ல இருக்கு. இந்த டைம்ல வாங்கலாமா அப்படின்ற கேள்வி வரும்பொழுது, அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னேன். அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு பிறகு சில பேர் கேட்டிருந்தீங்க, அந்த கேஷ் ஃப்ளோவ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. அதனால இந்த வீடியோல முழுக்க முழுக்க நாம வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜியை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ஃபெல் செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஸ்டாக் பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதையே நீங்கள் சொல்லணும்னு அதற்கான காரணத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபினான்ஸ் வித்ரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரன் இவருக்கும் வணக்கம். இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். இதில் சஜஷனும் அட்வைஸோ கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுக்கு இது வரைக்கும் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இல்ல அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னா டோன்ட் வரி, ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க உங்களுடைய டீடைலை வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க டீம் அதை சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற இதை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். மொத்தமா பார்த்தோம்னா 3 முக்கியமான கேஷ் ஃப்ளோ இருக்கு. அந்த 3 முக்கியமான கேஷ் ஃப்ளோயும் சேர்த்து ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கு. அப்ப 4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த மீனிங் என்னன்னு. அதாவது எந்த அளவுக்கு மணி ஃப்ளோ இருக்கு, அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுதுங்கிறதா இந்த கேஷ் ஃப்ளோ. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து கேஷ் ஃப்ளோவை 4 பிரிக்கலாம். பேசிக்காக 3 பிரிக்கலாம். இதை சேர்த்து 4 கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோனா ஒன்றும் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன் நடக்கிறதன் மூலமா என்ன கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் ஆகுது, பணம் வெளியே வருது உள்ள போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ. இந்த ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு அந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் நடக்கிறதுனால கம்பெனியில் எப்போவுமே காசு இருந்துகிட்டே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா கம்பெனி வந்து பெரிய அளவில், அதாவது அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் மூலமா பெரிய அளவில் பணத்தை பார்க்கல, கேஷ் ஃப்ளோ கையில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோங்கிறது என்னன்னா, ஒரு பிசினஸ் ஆப்ரேஷன் நடக்குது. அந்த ஆப்ரேஷன் நடக்கும்பொழுது அவங்ககிட்ட இருக்கிற எக்ஸஸ் மணியை இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மூலமா பெருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு பேரு. இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய பணமா இருக்கும். மோஸ்ட்லி நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அசட்டை பர்ச்சேஸ் பண்றது, ஒரு கம்பெனிக்கான நிறுவனத்துக்கு தேவையான ஒரு பில்டிங்கை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பணத்தை பயன்படுத்துவாங்க. இது இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோவா இருக்கும். அது ஒரு பணத்தை வந்து ஜென்ரேட் பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபைனான்சிங் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபைனான்சிங் கேஷ் ஃப்ளோங்கிறது என்னன்னா, ஃபண்டிங் ஆக்டிவிட்டி மூலமா இல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய சப்போர்ட் மூலமா ஃபண்டை ரைஸ் பண்றது தான் இந்த ஃபைனான்சிங் கேஷ் ஃப்ளோங்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஷேர்ஸை விற்பாங்க, டைலூட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பைபேக் பண்ணுவாங்க, அப்புறம் பாரோ பண்ணுவாங்க. அதாவது ஷேர்ஸை பிளஷ் பண்ணி பாரோ பண்ணுவாங்க, லோன் வாங்குறது. இதெல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ இருக்கும். ஆனா டிவிடெண்ட் பே பண்றாங்கன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு இந்த ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி மூலமா கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி டெட் இருக்கு, நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடன்ல ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை பே பண்றாங்கன்னா அந்த டைம்லயும் இவங்களுக்கு ஃபைனான்சியல் கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி பைபேக் பண்ணும்பொழுதும் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரீமியம் பிரைஸ் தான் பைபேக் பண்றேன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி பைபேக் பண்ணும்பொழுது என்ன இருக்கும்னா, ஃபைனான்சிங் கேஷ் ஃப்ளோடைய அவுட்ஃப்ளோ இருக்கும், இன்ஃப்ளோ இருக்காது. ஆனால் பைபேக் பண்ணும்பொழுது கம்பெனியுடைய ஸ்டாக்குக்கு ஒரு அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்து பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆகும். அது மேலும் மேலும் அந்த ஷேர்ஸை வந்து வலுவடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம கெய்னஸ் டெக்னாலஜி கம்பெனிக்கு வர்றோம். அவங்க கொடுத்த ரிசல்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கேஷ் ஃப்ளோ பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 4605 மில்லியன், 460 கோடி நெகட்டிவ்ல இருக்கு. அதுக்கப்புறம் டைரக்ட் டாக்ஸ் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 1399 மில்லியன் சொல்லிருக்காங்க. ஸோ 139.9 கோடி. அதுக்கப்புறம் டோட்டலா நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 6004. ஸோ 600.4 கோடி நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி நடந்ததன் மூலமா இந்த கம்பெனியுடைய கேஷ் ஃப்ளோ, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகலை. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இருந்து இவங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய கேஷ்ங்கிறது நெகட்டிவ்ல போயிருக்கு. சரி, இவங்களுடைய ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா,
நிறைய எக்ஸ்பேன்ஷன் பிளான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது நிறைய ஸ்டாக் இன்வென்டரி இவங்க எடுத்திருக்காங்க. அது இன்னும் இந்த பக்கம் வந்து டர்ன் ஆகல. அதாவது ப்ராஃபிட்டுக்குள்ள பிசினஸ்க்குள்ள வரல அப்படிங்கிறது ஒண்ணு. வாங்கி வாங்கி டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது இந்த கம்பெனிக்கான ரிசீவபிள்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசீவபிள்ஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியலை ப்ரொக்யூர் பண்ணும்பொழுது அதை கிரெடிட்ல வாங்குறாங்கன்னா அந்த கிரெடிட்டை வந்து திருப்பி கொடுக்கணும்ல. ஸோ அப்போ அந்த கிரெடிட்ல வாங்கி இருக்கிற அதுதான் வந்து ரிசீவபிள் சொல்லுவாங்க. அந்த ரிசீவபிள்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோவை பாசிட்டிவா டர்ன் ஆகாம நெகட்டிவா வச்சிருக்கு. அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் வந்து 917.2 கோடி நெகட்டிவ்ல இருக்கு. அதாவது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மூலமா இவங்க எந்த கேஷும் ஜென்ரேட் பண்ணல, நெகட்டிவ்ல போயிருக்கு. இது வந்து 2024ல பார்த்தீங்கன்னா 1500 கோடிக்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் 2025ல 354 கோடியா இருக்கு. இப்போ 917 கோடியா நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து பாசிட்டிவ்ல இருக்குங்க. ஸோ ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி மூலமா இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னா இப்போ 1579 கோடிக்கு மேல இருக்கு. ஸோ இந்த 3 கேஷ் ஃப்ளோவில் பார்க்கும்போது ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி மூலமா வர்ற கேஷ் ஃப்ளோங்கிறது ஹெல்த்தியா இருக்கு. மற்ற கேஷ் ஃப்ளோ அப்படி இல்லை. ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இவங்க வந்து இப்போ டெட் ரைஸ் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பைபேக் பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா வர்றதான் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி கேஷ் ஃப்ளோ. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு கேஷ் ஃப்ளோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நெட் கேஷ் ஃப்ளோ. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது என்ன நமக்கு வந்து உபரியாக கிடைக்குது அப்படிங்கிறது நெட் கேஷ் ஃப்ளோ. ஸோ நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நெட் கேஷ் ஃப்ளோ கேஷ் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 62 கோடி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு, ஃபைனான்சிங் கேஷ் ஃப்ளோ மட்டும் தான் பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கிறதுனால அதுல இதை மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணும்போது மீதி என்ன இருக்கோ அதுதான் இந்த 62 கோடிங்கிறது. ஸோ அப்படிதான் கேஷ் ஃப்ளோ இருக்கு. சரி, இப்போ நெட் ப்ராஃபிட் நல்லா இருக்கு. இந்த கம்பெனியுடைய டாப் அண்ட் பாட்டம் லைன் growth நல்லா இருக்கு. ஆனா கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு, ஸ்டாக் பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. சரி, இந்த நேரத்தில் இந்த கேஷ் ஃப்ளோ நமக்கு பார்க்குறதா இல்லை வந்து நெட் ப்ராஃபிட்டை பார்க்குறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். ஆனால் எதுக்கு எது முக்கியம் அப்படிங்கிறதுல தான் நாம் வந்து ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்க முடியும். டாப் லைன் growth, பாட்டம் லைன் growth, நெட் ப்ராஃபிட் என்ன, ரெவன்யூ என்ன, எபிட்டா என்ன, இது எல்லாமே ஒரு நிறுவனத்தினுடைய லாங் டேர்ம் வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. இந்த வருஷம் 10 ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க, அடுத்த வருஷம் அது 15 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஓகே. அதே மாதிரி கன்சிக்யூட்டிவா 20, 25, 30 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ கம்பெனி வந்து திறம்பட செயல்படுறாங்க, அவங்க ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது வளர்ச்சி பாதையில் இந்த கம்பெனி போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நிறுவனத்தினுடைய கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ்ல போகுது அப்படின்னா ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, திடீர்னு ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து அவங்க பணத்தை பே பண்ணணும், பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ கேனிஸ் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2018 இருந்தே இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோங்கிறது நெகட்டிவ்ல இருக்குது. 2019 இருந்து ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோங்கிறது நெகட்டிவ்ல இருக்குது. ஃபைனான்சிங் கேஷ் ஃப்ளோ வந்து தொடர்ச்சியாக பாசிட்டிவாக இருக்குது. 2021 மட்டும் நெகட்டிவ்ல போயிருக்கு. அடுத்து சில பிரச்சனைகள் இந்த ஸ்டாக்ல என்ன இருக்குது, இந்த கம்பெனியில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து 87லேருந்து 125 இன்க்ரீஸ் ஆகுது. நெட்வொர்க்கிங் கேபிட்டல் டேஸ் அப்படிங்கிறது என்னன்னா எவ்வளோ நாளில் ஆவரேஜாக ஒரு கம்பெனி அந்த கம்பெனியுடைய கேபிட்டலை வந்து கேஷாவோ ரெவன்யூவாவோ கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸை பண்ணி ஒரு ஆப்ரேஷனை பண்ணி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த நெட்வொர்க்கிங் கேபிட்டல் டேஸ்ங்கிறது. ஸோ அது வந்து 85 இருந்தது, இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேபிட்டலை பயன்படுத்தி அதுலேருந்து ரெவன்யூ ஜென் பண்ணுறதுக்கான நாட்கள்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இன்வென்ட்ரி டேஸும் 91லேருந்து 97 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்லைட்டாக ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இன்வென்ட்ரி டேஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, அவங்க எவ்வளோ குயிக்காக ஒரு இன்வென்ட்ரியை எடுத்து அதை வேற ஒரு ப்ராடக்டாக மாற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்வென்ட்ரி டேஸு. அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வேலையில் ஒரு தேக்கம், ஒரு மந்தநிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசீவபிள் டேஸும் 84லேருந்து 134 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, ஓவராலாக இப்போ கெய்ன்ஸ் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் growth ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் நோ டவுட். ஓகேவா, கன்சிக்யூட்டிவாக க்ரோ ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்தது கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது. ஏன் கேஷ் ஃப்ளோ வீக்காக இருக்குன்னா இவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய எக்ஸ்பென்ஷன் பிளான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அது வீக்காக இருக்குது. அடுத்தது இந்த மாதிரியான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுனால ஷேர் ஹோல்டர்ஸுடைய ஈக்விட்டியை பயன்படுத்தி சரியான முறையில் ரிட்டர்ன் எடுக்கிறது தாமதமாகிறதுனால இவங்களுடைய ROE குறைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து புதுசாக இந்த OSAT பிளான்ட்டுக்கெல்லாம் இவங்க வந்து அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சிருக்கிறாங்க.
அதுக்கு வந்து நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவாயிருக்கு. கேஎன்எஸ் செமிகான் அப்படிங்கிற தனி கம்பெனியே போடுறாங்க இல்லையா, அதுக்கு மட்டுமே 3300 கோடி ரூபாயா இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்க இருந்து எடுத்துக்கொண்டு போய் அந்த பணத்தை போகணும். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால இது வந்து இதாகுது. அடுத்த கட்டமா சரி இதுக்கு என்னதான் நமக்கு வந்து சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் இந்த கம்பெனிக்கு என்னன்னா, இவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் என்ன? நாளைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது. அப்ப செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ள இவங்க வர்றாங்க. OSATக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அது நெக்ஸ்ட் ஒரு ஃபியூச்சரா இருக்கு அப்படிங்கிறதுனால எதிர்காலத்துல ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த கம்பெனி பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஹோப் தெரியுது. அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்னா இந்த விஷயங்கள் வந்து வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போய் பாசிட்டிவா டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும்பொழுது இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹோப் என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஆர்டர் புக் என்ன? அதாவது நிறைய பிசினஸ் வெர்டிகல் இருக்கு இவங்க கிட்ட. பிரிண்டட் சர்க்யூட் போர்டு பண்றாங்க, EMS குள்ள இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இப்போ OSAT-குள்ளேயும் வந்திருக்காங்க. அடுத்தது இவங்களுடைய செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் EV இருக்கு, ஏரோஸ்பேஸ், அவுட்டர் ஸ்பேஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, ரயில்வேஸ் இருக்கு, IoT அண்ட் IT கான்ஸ் அண்ட் அதர்ஸ் இருக்கு. இப்போ இதுல 2025ல இருந்து 2026ல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இவங்களுடைய ரெவென்யூல மேஜர் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறது இண்டஸ்ட்ரியல் EV 55% இருக்கு. அதுல வந்து சேஞ்சஸே இல்லை. ஸோ எதுல மைனர் சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோஸ்பேஸ் அவுட்டர் ஸ்பேஸ்ல வந்து லாஸ்ட் இயர்ல டோட்டல் ரெவென்யூல 1% கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. இப்போ அது 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், IoT அண்ட் IT சர்வீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா 8% இருந்த ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இப்போ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிவ்ல 26 இருந்து இப்போ 25 குறைஞ்சிருக்கு. இதுதான் நடந்திருக்க ஒரு மேஜர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலா நம்ம பார்த்தோம்னா 2025 Q4 ரிசல்ட் படி பார்க்கும்போது 6596.9 கோடியா இருந்த இவங்களுடைய ஆர்டர் புக் இப்போ 8366.3 கோடியா அதிகரிச்சிருக்கு. 83,663 மில்லியன் ருபீஸ். ஸோ இந்த ஆர்டர் புக் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் புக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆர்டர் புக் இன்க்ரீஸ் ஆகும்போது அடுத்தடுத்து இவங்க இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறதுக்கு கூட்டிட்டு போகுது. மற்றபடி கம்பெனியில் சில செட்பேக் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ இது யாருக்கு வந்து ஒர்க் ஆகும், இது யாருக்கு வந்து சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியை வேல்யூபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது சூட் ஆகாது. ஆனால் க்ரோத் இருக்குமா இருக்காதா, நான் வந்து ஒரு க்ரோத் என்ஜினை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், அடுத்த 5 வருஷத்துல எங்கே இருப்பேன், 10 வருஷத்துல எங்கே இருப்பேன், இன்னைக்கு இருக்கிறத பற்றி கவலையே கிடையாது பாஸ், நாளைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்றவங்களுக்கு வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜியில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க ரெடி அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ஸ்பெல் செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஸ்டாக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஏன் அதை அந்த வீடியோவில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், செமிகண்டக்டர் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டாக்ல ஆட் பண்ணியிருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஸ்டாக்கை நம்ம பேசணும், அதை போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் அவங்க கேட்டது நல்ல கேள்வி, அந்த கேள்விக்காக இதுக்கான ஆன்சரை நான் சொல்றேன். ஸோ இந்த ஸ்பெல் செமிகண்டக்டர் அப்படிங்கிற கம்பெனி வந்து 1984 அந்த டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் ஃப்ளாப்பி டிஸ்க்கு தயாரிக்கிறது, ஸோ ஃப்ளாப்பி டிஸ்க்கு, கம்ப்யூட்டர் டேப்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிற ஒரு நிறுவனமாக தான் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே அதில் வந்து கோதாவில் இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி இறங்கிடுச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சென்னை பேஸ்டு கம்பெனி தான். இந்த கம்பெனி தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி இன்டெகிரேட்டட் சர்க்யூட் அசம்பிளி டெஸ்ட் ஃபெசிலிட்டி வச்சிருக்கிற கம்பெனி. அதுக்கப்புறம் OSAT அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளியில் ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே ஓகே, நல்லா தான் இருக்குது. 1000 கோடி ரூபா ஃபண்ட் ரைசிங் பிளான்லாம் போட்டாங்க. ஆனால் இப்போ வந்து கம்பெனியுடைய ஆப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான எந்த தகவலும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2015லேருந்து பார்த்தாலும் ரெவன்யூ வந்து 47 கோடி, 26 கோடி, 36 கோடின்னு இருக்கு. கடைசியாக 2026ல் இவங்க வந்து 6 கோடி ரூபா ரெவன்யூ பார்த்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நெகட்டிவ்ல இருக்குங்க. 2020 மட்டும்தான் 1 கோடி ரூபா ப்ராஃபிட்டபிளாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான். இப்போ 2026ல் 24 crore லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 700 கோடி அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் கேப் இருக்குது. PE ரேஷியோலாம் நெகட்டிவ். டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 6.87. அப்போ எவ்வளோ கடன் வச்சிருக்காங்கன்னா 20 கோடி தான் வச்சிருக்காங்க. பட் இந்த கம்பெனியுடைய ஈக்விட்டிக்கு இந்த டெட்டு வந்து சரி இதுவாக இருக்கா, சமாளிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. 6.8
7 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான கடன் இருக்கிற ஒரு கம்பெனி. ஓகேவா? அடுத்தது ஏர்னிங் பெர் ஷேரா இருக்கட்டும், ஆர்ஓசியா இருக்கட்டும், ஆர்ஓஇயா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப புவரா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு அபிராமி பூங்கொடி அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் தான் அத கேட்டிருந்தாங்க. மிக குறுகிய காலத்தில் ரூ. 30 இருந்து ரூ. 150 உயர்ந்திருக்கிறதே அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேள்விக்கான ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் வந்து நெக்ஸ்ட் ஒரு பிசினஸா இருக்கு. இந்தியா மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்றாங்க. அதனால இந்த இண்டஸ்ட்ரி நல்லா க்ரோ ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அப்ப ரேண்டமா போயிட்டு செமிகண்டக்டர் ஸ்டாக் என்ன இருக்கு அப்படின்னு தேடும்போது இதாண்டா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் கம்பெனி ஓஎஸ்ஐடி பண்றாங்க, 1000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நியூஸ்ல தெரிஞ்ச உடனே டக்கு டக்குன்னு நிறைய பேர் போயிட்டு இந்த ஷேரை வாங்கியிருக்காங்க. வாங்கினதுனால அதோடைய பிரைஸ் ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர் ஷேரை வித்துட்டு எக்ஸிட் ஆயிருக்கலாம். அப்படி ஆனதுனால ஷேர் பிரைஸ் குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஸோ அடிப்படை முக்கியம். ஃபண்டமெண்டல் வந்து ப்ராப்பரா இல்லை அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா 250 ரூபா வரைக்கும்லாம் போச்சு இந்த ஸ்டாக். 250 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 57 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் விஷயம். ஏன் இதை வந்து முன்னாடி போட்ட வீடியோவில் சேர்க்காம விட்டேன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். பட் எனிவே அவங்க கேட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான ஸ்டாக்கையும் என்ன ரீசனுக்காக நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். அதனால இதை ஞாபகப்படுத்தின திரு அபிராமி பூங்கொடி அவர்களுக்கு நன்றி. ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிப்போம். இதுல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்க பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.